ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டோரியோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் ப்ளூ வந்து உள்ளே வர அப்போ கான் எனக்கு என்ஜாய் பண்ணுன்னு கேட்கும்போது அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்போ கான் என்னன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன். பிகாஸ் எனக்கு பாஸ் கால் பண்ணி திட்டாரு, ப்ராஜெக்டை நான் முடிக்காமல் போயிட்டேன்னு. ஸோ அதனால நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அப்போது பேட்டன் பண்ண வந்துட்டு இவளை பாருங்களேன், இந்த வீடோட லேடி மாதிரி எவ்வளோ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஜிண்டாவும் சேர்ந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க போல. ஸோ அப்போ அவங்க ஆன்ட்டி வந்துட்டு போ நீயும் கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவோம் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறான் ப்ளூ எங்கே அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்லிடுறா வந்துட்டு எப்போ பேங்காக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. வெளியில் பார்த்தா அங்கே பார்லி வந்திருக்கா, பின்னாடியே பாடா வந்துடுறான். ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, என்ன நீயும் இங்கே தான் இருக்கியா, ஓ நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறா. அப்போது அவள் சொல்கிறா என்னை வந்து கான் கூப்பிட்டா, என்னை வந்து நெட் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான், இப்படி ஒரு வேனை பிடிச்சவன் ஏறி வந்துடுறான் போல். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போது அங்கே வந்துட்டு அவன் பாடா கிட்ட ஹீரோ பேசிகிட்டு இருக்கா, என்னப்பா நியூ ஃபியூனலுக்கு வந்தியா அப்படி இப்படின்னு. அப்போது பார்லி வந்துட்டு வா நெட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே பாடா வந்துட்டு கான் நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் இங்கே வந்துட்டு பார்லியும் நம்ம ஹீரோ உள்ளே வராங்க, நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போக போகிற அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே அந்த ரெண்டு பேருக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நேற்று நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு பார்லி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறாங்க. போ வந்தோடனே அவங்க ஆன்ட்டி கேட்குறாங்க என்னடா நீங்கள் வந்துட்ட அப்படின்னு. அப்போ சொல்கிறான் பாடா வந்துட்டு கானை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பூசிட்டு வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே பேட்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பேட்டை கூப்பிட்றேன். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு லைபர்ட் கார்டோட கம்பெனியோட ஓனர் நானு அப்படின்னு சொன்னோடனே அவங்க பணக்காரனாக இருக்கால, சரி பேட் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க அஸ்தியாக கரைக்கு போகிறாங்க போல். ஸோ அவங்க வந்துட்டு அங்கே போட்டில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டிஸ் வந்து காசு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஹஸ்பண்ட் இறந்து போனால் அடுத்த நாளே வந்துட்டு இவ அவனோட எக்ஸ் பாடா கூட உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பாரில் இல்லைன்னா அசிங்கமே இல்லாமல் அங்கே நெட் கூட சேர்ந்து உட்காந்து வந்துட்டு இருக்கா. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜா என்ன கைவலமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிண்டா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இந்த அஸ்தியை வந்து கரைச்சிடுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் உன்னை இப்படி நினச்சி பார்க்கல, அப்பா இறந்து போனால் 1 வீக் கூட ஆகலை, ஆனால் உன்னோட பழைய பாடாக்கிட்ட போயிட்டு அஃபைர் வச்சுக்க போறியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு அவன் மயக்கம் படுற மாதிரி பண்ணுறா. ஸோ அப்போது அங்கே நம்ம பாடா வேகமாக வந்துட்டு அவளை பறிச்சுக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா அவன் அக்களை ஒரு சிரிப்புமே சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்லி அங்கேருந்து கிளம்ப போகிறா போல். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே பாடவுமே கிளம்புறான் போல். ஹீரோயினுமே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் ரெண்டு பேருமே கிளம்புனக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போக போகிறா. அப்போது அவன் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ எதுவும் ரொம்ப மோசமாக திங்க் பண்ணிட்டு இருக்காத சரியா, பாட போயிட்டா இப்போ நீ ஒன்றும் அவனை பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன் நீ முதல் என் கையை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஜிண்டா வந்துடுறாங்க. நீங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஆன்டிஸ் போ அப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆன்ட்டி கிட்ட போ சொல்கிறா அம்மா அசிங்கமாக இருக்குமா, நீங்கள் ஃபியூனரல் வந்த காசை கான்கிட்ட தான் கொடுக்கணும், நீங்கள் ஏன் இப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது கான்க்கு வர காசுலாம் நமக்கு தான், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஹீரோயினும் ஜிண்டாவும் வந்துடுறாங்க. உடனே அவங்க ஆன்ட்டி வந்துட்டு நான் பேங்காக்கில் இருக்க கோவிலுக்கு போய் அந்த ஃபியூனரல் பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஏதாச்சும் பண்ணுங்க அது உங்கள் விஷயம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நீங்கள் பேங்காக் திரும்ப போகணும்ல, ஸோ டிரைவரை நெட் கூட வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் அதுக்கு முன்னாடி என்னோட ஆன்டிஸ்லாம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, முதல் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அவங்க சொல்கிறாங்க அந்த பாடினோட சொத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பணம் வரணும் அப்படி இப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ லீகலான ஒய்ஃப் நான் தான், ஸோ எனக்கு ஹாஃப் பார்ட் வரும், உங்களோட நெட்க்கு கொஞ்சம் ஹாஃப் பார்ட் வரும், உங்களுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இப்போ ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா என்னோட சைல்டுக்கும் அந்த ஃபார்ச்சூன்ஸில் வரும், பட் உங்களுக்கு வராது, வேணும்னா நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்துடுறா. ஸோ இங்கே ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நீ என்ன அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறியா, ஆனால் அது என்னோட அப்பாவோட பிள்ளையாகவே இருக்காது, அது பாடாவோட பிள்ளை தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு இப்போ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ உனக்கு அசிங்கமே இருக்காது, உனக்கு தான் 3 ஹஸ்பண்ட் இருக்காங்களே, ஒன்று பாடா இன்னொன்று நான் இன்னொன்று எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க சிசர் எடுத்து கையில் வெட்டி விட்டுற, அவனுக்கு பிளட் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ
எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போது அந்த ஆன்டிஸ் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவ்வளோ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், சும்மா தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவனுக்கு இன்ஜுரிக்கெலாம் போட்டாங்க போல் மருந்தை. அப்போது நெட்கிட்ட வந்து ஜிண்டா கேட்குறாங்க, நீ என்ன பண்ண அப்படி கானுக்கு கோவம் வர அளவுக்குன்னு கேட்கும்போது அவளுக்கு 3 ஹஸ்பண்ட் இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜிண்டா வந்துட்டு நானாக இருந்திருந்தா கையில் குத்திருக்க மாட்டேன், உன் ஹார்ட்டில் குத்தி கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆன்டிஸுமே அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போய் ஜிண்டா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நம்ம நாளைக்கு வந்து பேங்காக் கிளம்பணும், அங்கே போய் நம்ம ஒரு வீடு வாங்கலாம், அங்கேவே நம்ம தங்கிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஸோ ஜிண்டா இதை நம்ம நெட்கிட்ட சொல்ல வேண்டாமான்னு சொல்லும் போது நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாரினோட வீட்டுக்கு வெளில யாரும் உள்ளே போகக்கூடாது, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கு. அந்த ஆன்டிஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க, இது என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு. ஹீரோக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேங்காக்கில் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு வீடு வாங்குறதுக்காக வந்திருக்கா. ஸோ அவள் இறங்கும் போது அங்கிட்டு பூஷிட்டு போயிட்டு இருக்கா. அவன் பார்த்துடுறான் இது வந்து நெட்டோட ஸ்டெப் மதராச்சு அப்படின்னு. ஸோ இங்கே போயிட்டு போதா இந்த வீடை காட்டியிருப்பான் போல். ஸோ எல்லாருமே இப்போ இந்த வீடை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹேர் ஸ்டைலுமே மாற்றிக்கிறா. அவள் பார்க்க ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பூஷிட் வீட்டில் தங்குறதுக்காக வந்துடுறான். அப்போ அவன் தண்ணி கொடுத்துட்டு சொல்கிறான், ஓ ஸ்டெப் மதர் இங்கே வீடு வாங்கிட்டாங்க, என் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஓ நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஆன்ட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. அவங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ரிங்கை வந்து அவள் கொடுக்குறா. அப்போது அவங்க வந்துட்டு டைமண்ட் ரிங்கை பார்த்துட்டு மயங்கிட்டு நீங்கள் வீடு வாங்கியிருக்குன்னு சொன்னல, ஸோ சந்தோஷமாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்டன் பேன் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ திமிரு, எங்களை பார்த்துட்டு எப்படி போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினே வந்துடுறா. அப்போ ஜிண்டா கேட்குறாங்க, என்ன உங்கள் ஆன்ட்டியை பார்த்தியான்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா டைமண்ட் ரிங்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிண்டா சரி ஓகே நான் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அதை சாப்பிட நான் மேலே போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்நாக்ஸையுமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்றா. அவளுக்கு வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. அவள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னு தெரியல. ஸோ கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். பார்த்துட்டு ஏய் நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும் போது ஏய் இது வந்து பாடாவோட பேபியா, நான் கண்டிப்பாக விட மாட்டேன், எங்கள் அப்பாவோட ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் அந்த பாடாக்கு போக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க கத்துறதை கேட்டு ஜிண்டா வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை முதல் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் இந்த பாடாவோட பேபிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஜிண்டா நீ ஏன் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது நீங்கள் முதல் வெளியில் வாங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி முதல் பேசுறது நிப்பாட்டுன்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக அப்பாவோட பேபியாக இருக்கவே இருக்காது, அது கண்டிப்பாக பாடாவோட பேபி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜிண்டா சொல்கிறாங்க நீ என்ன அதை கேட்டியா அப்படின்னு சொல்லும் போது அப்போது டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுலேருந்து போக போகிறா. இருந்தாலுமே நான் ஒன்றும் அவ்வளோ குரூவலான பேர்சன் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போய் செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா பாடாக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜிண்டா சொல்கிறாங்க எனக்கும் அது தெரியும், அன்னைக்கு ஒருத்தவன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொன்னால, ஸோ அவனாக தான் இருக்கும், ஸோ நீ அவனை அப்படியே மறந்துடு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இது பாடினோட சன்னே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நம்ம செக்கப்புக்கு போகணும், ரெடி ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சரி ஓகே நீங்கள் இருக்கிறனால தான் எனக்கு ஹாப்பியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின்மே அங்கே தான் இருக்கா. அப்போது ஹீரோயின் கேட்குறா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரை போக சொன்னா அப்படின்னு. அப்போது உள்ளே வரலாம் அப்படின்னு நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னம்மா நீ செக் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லும் போது ஜிண்டா வந்துட்டு நீ என்ன நேட்டிங்க பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹீரோ என்னோட சிப்ளிங் பிறக்க போதில்ல, ஸோ அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி ஹீரோயின் இழுத்துட்டு போகிறான். ஸோ டாக்டர் கிட்டே போயிட்டு சொல்கிறான் இது வந்து என்னோட ஸ்டெப் மதர், எங்கள் அப்பா வந்து இப்போ இறந்து போயிட்டாரு, ஸோ 2 வீக்ஸில் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு அசிங்கமாக இருக்க. இப்போ டாக்டர் வந்துட்டு சரி ஓகே இதுக்கு சான்சஸ் இருக்குது, நாங்கள் வந்துட்டு உங்களை கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அவள் வந்துட்டு ப்ளூக்கு கால் பண்ணி சொல்கிறா நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும், நீ வா, நான் வந்து அங்கே கார் அனுப்பியிருக்கேன், நீ ஏறி வந்துடு அப்படின்னு சொன்னோடனே அவளும் சரின்னு சொல்லிடுறா. கீழே போனால் போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ப்ளூ வந்துட்டு நீ ஏன் இங்கே வந்த, நான் வந்துட்டு நான் கானை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது உன்னை பிக்கப் பண்ண கான் தான் இங்கே வர சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ப்ளூ வந்துட்டு நான் உன்கிட்ட பேச விருப்பப்படல, பிகாஸ் ஸ்டேட்டஸ் வேறு
உன் ஸ்டேட்டஸ் வேற, நான் ரொம்ப பூவா, நீ வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து லவ் பண்ணுற பர்சன் நான் கிடையாது, முதல்ல காரில் ஏறு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட போகிறா. அங்கே கரெக்டாக ஹீரோ வந்துடுறா. அங்கே வந்துட்டு அவன் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து நான் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ நான் வெளியில் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு யாருக்கோ போயிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டு எங்கள் அப்பா பேபின்னு சொன்னால் நான் சும்மா விட்டுருவேனான்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு டென்ஷனாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் கன்னத்தில் அரைஞ்சிடுறா. ஸோ அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு ஓ நீ என்னவே அரைவியா, ஆனால் அவன் கண்டிப்பாக இதை என்னன்னு பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த சாப்பாடு எடுத்து அவள் தலையில் கொட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்புறம் இங்கே காரில் வந்துட்டு இருக்கும் போது நம்ம ப்ளூ சொல்கிறா உனக்கும் எனக்கும் ஏஜ் வித்தியாசமும் இருக்குது, ஸோ வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது ஏஜ்ன்றது ஒரு நம்பர் மட்டும்தான். ஸோ இந்த லவ்ன்றது ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிற விஷயம், நீ தேவையில்லாம அப்படி பேசாத, நான் யார்த்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் ஹீரோ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவன் தலையில் வந்து தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு விட்டு என்னடா நீ காமெடி பண்ணிட்டு வந்திருக்க, உன்னோட ஸ்டெப் மதர்கிட்ட நீ ஏன் பாதர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்துட்டு அவங்க சொல்கிறான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அது எங்கள் அப்பாவோட சன் கிடையாதுன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் டே அப்போது நீ தான் காரணமா அதுக்கு, அன்னைக்கு கூட என்கிட்ட கால் பண்ணி வித்தியாசமாக கொஷின் கேட்டியா, அது நீ தானா, அப்போ இதுக்கு காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ளூ பேசுகிறா, இது ஹாப்பியான நியூஸ் தானே அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா ஆனால் பாடினுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் இங்கே பாடகை யாரோ சொல்லிடுறாங்க கான் வந்து பேங்காக்கில் தான் இருக்கா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பார்லியோட அப்பா வந்துடுறாரு. நான் வந்துட்டு இந்த புது வீடையுமே வாங்கிட்டேன், இப்போ நம்ம கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறோம் பிகாஸ் ப்ராஃபிட் அவ்வளோ இல்லை, ஸோ நீ பார்லியை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே பார்லி வந்துடுறா. அவள் வந்துட்டு அங்கே சொல்கிறா அப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும் போது நீ உட்காரு ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட பேசணும், நான் வந்து உங்கள் வெட்டிங் டேட்டை ரொம்ப க்ளோஸாக மாற்றிட்டேன் பிகாஸ் நம்ம கம்பெனி வந்து க்ளோஸ் ஆக போகுது, ப்ராஃபிட்டும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து போன் ப்ளூ கிட்ட சொல்கிறா உங்கள் ரெண்டு பேர்த்த நம்பி தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லும் போது ப்ளூ வந்துட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆன்டிஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னால் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஆன்ட்டி கிட்ட போய் சொல்கிறதுக்காக போகிறா. அங்கே போய் சொல்கிறா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்போது அந்த பன்னெண்டு பேட் கத்திட்டு இருக்காங்க, ஏய் நீ யாருக்கோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு பாடியோட பேபின்னு சொல்லிட்டு இருக்கி, அவள் ஃபார்ச்சூன்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பேட் போய் இவ கையை பிடிச்சிக்கிறா. இந்த பண் போயிட்டு பயங்கரமாக கிணத்துல அரைஞ்சிட்டு இருக்கா. பூசிட்டு வந்து பேட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். அவன் பார்த்துறான் இப்படி அடிச்சுட்டு இருக்கிறத. ஸோ அவன் கேட்குறா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறாங்க சும்மா நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம், அவளுக்கு கோவம் ரொம்ப வந்துச்சு, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எதுவும் பேச முடியல, அவள் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.